அப்படி சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீ செய்த நன்மைகளுக்கு பிரதிபலங்கள் உபகாரங்களை அல்லாஹ் உனக்கு பின்னால் வறுமையிலே வைத்திருக்கிறான். ஆனால் நீ இஸ்லாத்திற்கு வருவதற்கு இது ஒரு காரணம் என்று சொன்னார்கள். இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கு உரிமைகளை நீ நிலைநாட்டியதின் காரணமாக, உயிரை அவர்களுக்கு கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலேயே நேரான வழியிலே இஸ்லாத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்ற நற்செய்தியையும் நான் சொல்லுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு உலகத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர்களிலே பாருங்கள் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். 70% பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகள் பெண்களை கொலை செய்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கேட்கின்ற நேரத்திலே மனமெல்லாம் அதிர்கிறது. அந்த குழந்தைகள், இறந்து போன குழந்தைகளிடத்திலே பாலியல் பலாத்காரங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாலியல் நிகழ்ச்சிகளை எல்லாம் இறந்து போன மையத்திடத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இஸ்ரேல் மக்களுடைய நிலைமைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பாலஸ்தீன மக்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண் குழந்தைகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் இஸ்லாத்தின் கண்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், அல் பனூன் நிஅமுன், ஆண் குழந்தைகள் அருள்கொடை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் பனாத்து, பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா, ஹசனாத்துன் என்று சொன்னார்கள். அவர்கள் ஆண் குழந்தைகள் அருட்கொடைகளாக இருக்கிறார்கள், பெண் குழந்தைகள் நன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நற்காரியங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யுஹாஸபு அலன் நிஅம், நியமத்தின் மீது கேள்வி கணக்கு கேட்பான். ஆண் குழந்தைகளை கொடுத்த ரப்பு அந்த ஆண் குழந்தைகளை விஷயங்களிலே அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யுஜாசி அலல் ஹசனாத், பெண் குழந்தையாக நன்மையாக கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த நன்மைகளுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்கள் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இஸ்லாமிய அடிப்படையிலே பெண்கள் விஷயங்களை பற்றி பெருமானார் பேசுகின்ற நேரத்திலே இந்த பெண்கள் இல்லை என்று சொன்னால் உலகத்திலே எதையும் செய்ய முடியும்